தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல். திமுகவின் வெற்று விளம்பரங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் அளவிற்கு பட்ஜெட் உரை வாசிப்பு. தமிழக அரசின் பட்ஜெட் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த பட்ஜெட். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக அரசின் பட்ஜெட்டில் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கடன் மேலாண்மையை சரி செய்ய அமைக்கப்பட்ட குழு என்ன ஆனது? விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தான் திமுக அரசு பெயர் மாற்றங்களை செய்துள்ளது. சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. எக்ஸ் வலைதளத்தில் ட்ரெண்டிங் ஆகும் கோபாலபுரம் வளர்ச்சி பட்ஜெட் ஹேஷ்டேக். திமுக அரசின் வெற்று விளம்பர பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஹேஷ்டேக்கள் ட்ரெண்டிங். விடியா திமுக அரசின் பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது. திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கம் வேதனை. இந்த பட்ஜெட்னால எங்களை பொறுத்த சிறு குறு நடுத்தர தொழிலுக்கு எந்த ஒரு பயன் இல்லைங்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். தமிழக அரசின் பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களின் வளர்ச்சிக்கு எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில்கள் சங்கம் வேதனை. பால்வளம் பாழாய் போவதை உறுதி செய்யும் பட்ஜெட். பால் உற்பத்தியாளர்கள் பால் முகவர்கள் சங்கம் கடும் விமர்சனம். நாட்டின் சிறந்த புகழ்மிக்க முதலமைச்சர்களின் பட்டியலில் விளம்பர மாடல் அரசின் முதல்வர் ஸ்டாலினுக்கு இடமில்லை என இந்தியா டுடே பத்திரிகை நடத்திய ஆய்வில் தகவல். எதற்கெடுத்தாலும் தங்களின் ஆட்சிதான் சிறந்தவை என மேடைக்கு மேடை வாய்சவிடால் விடும் விடியா ஆட்சியாளர்கள் வாய்க்கு பூட்டு. தன்னை அமெரிக்க பத்திரிகை பாராட்டியது, ஐரோப்பா பத்திரிகை பாராட்டியது என மக்கள் காதில் பூசுட்டிய ஸ்டாலினுக்கு விழுந்த கொட்டு. தன்னைத்தானே பிரதமர் வேட்பாளர் என கூறிக்கொண்ட ஸ்டாலினின் பெயர் புகழ்மிக்க முதலமைச்சர்களின் பட்டியலிலேயே இல்லாததால் ஊபிக்கள் அதிர்ச்சி. சென்னையில் ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஒலி மாசு இல்லாமல் ரேஸ் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், மருத்துவமனைகள் ரயில் நிலையங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எனவும் உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துவதற்கு சிஎம்டிஏ மூலம் டெபாசிட் செய்யப்பட்ட 42 கோடி ரூபாயை சம்பந்தப்பட்ட நிறுவனம் திரும்ப அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வருங்காலங்களில் தனியார் நிறுவனங்கள் மூலம் அல்லாமல் அரசே இதனை நேரடியாக வெளிப்படைத்தன்மையோடு ஒப்பந்தமிட்டு நடத்தலாம் எனவும் கருத்து. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள். மாணவர்களை நல்வழிப்படுத்தும் ஆசிரியர்களை விடியா அரசின் ஏவல் துறை குண்டுக்கட்டாக கைது செய்த கொடுமை. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விடியா திமுக அரசு தங்களை ஏமாற்றிவிட்டது. இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் கண்ணீர் மல்க ஆதங்கம். நம்பிக்கையில தானே இங்க வந்து நிக்கிறோம். நாங்க அவரை எதுவுமே பண்ணலையே. பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் எஸ்வி சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை, 15,000 அபராதமும் விதித்தது சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. திறமையற்ற பொம்மை ஆட்சியில் பீர்கான் கருணையில் குப்பைகளை உண்ணும் மான்கள். விடியா அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் குப்பைகளை முறையாக அல்லாத அவலம். சென்னை உயர்நீதிமன்ற அறிவுரையை மீறி கனடா பருப்பை கொள்முதல் செய்ய டெண்டர். விடியா திமுக அரசு தான் தோன்றித்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து கேளிக்கை விடுதிகள், நட்சத்திர ஓட்டல்கள், டாஸ்மாக் பார்களில் சிசிடிவி கேமராவை பொருத்தி கண்காணிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுரை.
தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிளப்புகளின் எண்ணிக்கை விடியா ஆட்சியில் 125 448 உயர்வு. சென்னை மாவட்டத்தில் மட்டும் 104 பொழுதுபோக்கு கிளப்புகள் உள்ளதாக அதிர்ச்சி தகவல். திமுக ஆட்சியில் புற்றீசல் போல பெருகி கிடக்கும் பொழுதுபோக்கு கிளப்புகள், கட்டுப்பாடுகளை காற்றில் பறக்கவிடும் அவலம். சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தென்னை விவசாயிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட போலீஸ். தேர்தல் அறிக்கையில் கூறியபடி ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெயை விநியோகம் செய்ய வலியுறுத்தல். விவசாயிகளுக்கான அரசு என்று திமுக கூறுவது பச்சை பொய் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழக விவசாயிகளை விடியா அரசின் முதலமைச்சர் வஞ்சிப்பதாக கடும் சாடல். மலேசியா பாமாயிலுக்கு கொடுக்கிற மானியத்தை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மாபெரும் அநியாயத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்திற்கு வீடு மற்றும் நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் போராட்டம். இதுநாள் வரையிலும் உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என கூறி நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆபத்தான முறையில் பயணித்த மாணவர்களின் உயிரோடு விளையாடாமல் உரிய பேருந்துகளை விடியா திமுக அரசு இயக்க வேண்டுமென பெற்றோர்கள் வலியுறுத்தல். மருத்துவர் விடுப்பில் உள்ளார் என கூறி 3 நாட்களாக இருதய நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. உயிரை காப்பாற்றிக் கொள்ள தனியார் மருத்துவமனையை நோக்கி ஓட வைத்த அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மர்ம காய்ச்சலுக்கு 5ஆம் வகுப்பு மாணவி உயிரிழப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் பலமுறை வலியுறுத்தியும் காய்ச்சல் முகாம் நடத்தாமல் சுகாதாரத்துறையினர் அலட்சியம் காட்டுவதாலேயே இந்த அவல நிலை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.